அபி ஜீப் மனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்மளை ஏமாற்ற மாட்டான்னு நினைக்கிறேன். வந்துடுவார். 2 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லியிருக்காரு. வரமா இங்கே பாரு ஹாரி சார் ஒரு வழியாக ஜீப்புக்கு வந்துட்டான். சொல்லு ஜீப்புக்கு வந்தாச்சு. இதான் போட்டோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. நேம் வந்து கார் பிடி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து உங்ககிட்ட வாக்கு சொன்னதுனால தான், இல்லைன்னா கீழே எல்லாமே அவங்களும் கை காணிக்கிறாங்க ஓட்டத்துக்கு. உங்ககிட்ட கூப்பிட்டு நான் வரேன். புரியல. விவின் ஏஞ்சல் அவர் எல்லாம் புக் பண்ணியிருந்தாப்ல. சரி சரி. நாங்கள் அந்த மெடோஸ் அவர் வரதுக்குள்ள மெடோஸ் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் பார்க்க போனோம் பாருங்க. அடுத்த ஓட்டத்தை எடுத்துட்டு போய் டக்குன்னு எடுத்துட்டு அவர் எத்தனை உங்களை புக் பண்ணாரு? 9 மணிக்கு. ரைட்டு காசு எத்தனை ரூபா? 2000. இன்னைக்கு என்ன வண்டி கிடைக்காது. இப்படி வந்து கிடைச்சா அப்படியே கேறிக்கணும். கீழே எல்லாமே ஒரு 4-5 பேர் காட்டாங்க. இப்போ வந்தாங்களே அவங்களும் ஓட்டுறதுக்கு தான் வந்தாங்க. வண்டி இல்லை இன்னைக்கு. மழை அதிகம். அமைதியாக வருது. அமைதியாக இருக்கான். சஜித் ஆய் சொல்லு. சஜித் ஜாலியா? நம்ம ஏரியாவில் பெட்ரோல் பங்க்னா குறிப்பிட்ட பிளேஸில் பெட்ரோல் போடுறதுனா இருக்கலாம். வந்து பெட்ரோல் டீசல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க.
பரவாயில்ல நல்ல ரோடு தான். இல்லைன்னா அப்படி ஏலப்பாறை வழி இப்போ நீங்க வந்து இல்லை எது ஷார்ட் எது கீழே இருந்து வரணும்? நீங்க ஈராட்டுப்பேட்டை வழி வந்தீங்க. இப்போ நீங்க அந்த ஜங்ஷன்ல இருந்தீங்களா? ஆமா, அங்க கீழ இருந்து கேரி வந்தீங்களா நேரா வந்தீங்களா? நேரா வந்தேன். அந்த நேரா அந்த வழியா ரிட்டர்ன் போகலாம் ஏலப்பாறை. ஆமா இந்த வழி அது வந்து நம்ம ஆஃப் ரோடு மெட்ராஸ் வழியா அதே தான் நேரா அந்த ரோடு நேரா ஏலப்பாறை குமிளி தானே? ஏலப்பாறை பீருமேடு அப்படி கும்பிடு. ஆமா இங்க இந்த வழி போகும்போது கொஞ்சம் கிலோமீட்டர் வரும்போது அப்படிதான் வந்தேன். இல்லை போகிற வழி தான் வந்தேன். ஆனால் அது வந்து ஷார்ட் ரூட்டு காட்டி வந்துருச்சுடா. மெயின்லேயே போகாமல் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வழி வரும்போது கொஞ்சம் கூட ஷார்ட்டாக வரும். இந்த வழி இந்த வழி வந்து கொஞ்சம் மெயின் ரோடில் ஒரு ஷார்ட் வழி இருக்கு. ஓகே அது கரெக்டாக அந்த கும்பலி கிட்ட போய் சாடும். இந்த இடத்துல சூப்பராக இருக்கு அண்ணா, பயங்கரமா இருக்கு. நைஸ். இது வந்து நம்ம ஓட்டணும். 9 உனக்கு வருதா அவங்களுக்கா? ஃபேமிலி நான் கூப்பிட்றேன், ஈவினிங் கூப்பிட்றேன். ஃபேமிலியாக வந்து மழையில் மாட்டிக்கிட்டோம். ரைடர்ஸ் ஜாலியாக இருக்காண்ணா. Classic, beneran. அங்க வந்து மார்னிங் யானை இருந்தது, இப்ப இருக்கான்னு தெரியாது. மஞ்சனா பார்க்க முடியாது. ஆப்போசிட் வந்து யானை வந்து பிளேஸ். மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரிப் போனப்போ அங்க 2 யானை இருந்தது, பார்க்க முடியும் சைக்கிள். இனி கொஞ்சம் பிடிச்சிருந்தவங்க ஸ்பீக்கர்ல தலை அடிக்க கூடாது, ஏன்னா இங்க இருந்து ஓவர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பரவாயில்ல, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்பீக்கர்ல தலை முட்டும்.
பிடிச்சிக்க சோனா. காலை விடு. அடுத்து அடிச்சுட்டு போட்டு விடுறான். அசல்ட்டா போய்ட்டு ஜீப் இதுல. வீட்ல இல்ல, அதை மட்டும் பிடிச்சிக்க. பெரிய பெரிய பள்ளம். அசால்ட்டா கார் எடுத்தா கார் முடிஞ்சு போச்சு. உனக்கு டிரைவிங் பண்ணி பண்ணி பழகிடுச்சியா? எவ்வளோ தூரம் இருக்கும்? இது வந்து 1.5-2 கிலோமீட்டர். அப்புறம் வந்து மெயின் ரோடு வந்துடும். ஃபஸ்ட்டு போய் வந்துடும். இல்லை இது இந்த மாதிரி அட்வென்ச்சருக்காகவே போடாமல் வச்சுருக்காங்க. இது வந்து ரோடு இல்லை, நான் சத்தியம் பாருங்க. ரோடு இது ஃபர்ஸ்ட் வந்து சின்ன நடக்கிற மாதிரி பார்த்து மட்டும்தான் இருந்தது. ஓகே ஓகே. நம்ம வண்டி ஓட்டி அப்படியே ரோடு மாதிரி ஆகிடுச்சு. நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். கேளுங்க, கேள்வி கேட்டு பேச ரோடு போட்டால் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இல்லை. இது வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாமே வெட்டி விட்டு ரெடியாக பண்ணுறோம். அரண்டு போய் பார்த்துட்டு சஜித் அரண்டு போய் கொண்டிருக்கான். அங்க போய் அதான் பாத்து தூக்கி பிடிச்சிருக்கேன். அசோட்டி இங்க பாரு, ஜாலியா இருக்கு பாரு. ஒரு பயங்கரமா இருக்கா? வீடியோ ஆன் பண்ண எடுத்துட்டு இருக்கியா? நான் படுமா என்னடா வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். ட்ரைபாட் எடுத்துக்கிட்டு வந்துருந்தேன். ட்ரைபாட் எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன். பண்ணலாம். ஆர்டர் எடு. யார் போன்டா? பிடிச்சிருக்கேண்ணே. ரொம்ப பயப்படுறேன். புது போன வேணும். இங்க ஒருத்தர் ரியாக்ஷன் என்னன்னு தெரியாம கிடக்குறானே. என்னடாச்சு? ஜாலியா? இவனு அரண்டு போய் தான் உட்காந்துருக்கான் போல. அங்க மாதிரி வேற எதுவும் வண்டியை வீணாக்குடா அப்படிமான்னு மெயின் ரோடு வந்துடுச்சு. அப்பா போற மிஸ்டர் போடுறான் பாரு. சூப்பர். இப்போதான் வேகமாவோட என்ஜாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கிறேன். நேற்று வந்து மழையில மாட்டிக்கிட்டு வாகனம் வந்து இந்த ஓப்போட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனால் வரதை வந்துட்டு நம்ம இந்த மர டைமில் ஓவர் இதாகிடுது. இன்னைக்கு வந்து நீங்கள் மிஸ்டாக பார்த்தீங்க. நீங்கள் ஒரு 2 months
எல்லாம் முடிச்சு வந்து நல்ல வெயிலத்தை பார்க்க முடியும். ஃபுல்லாக இது மொத்தமாக இப்படி இந்த பச்சை கலர் இருக்குல்ல, ஆமாம், அப்படி இருக்கா ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்கும். எல்லாமே கருகி போயிடும். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு சீசன் நமக்கு பார்க்க முடியும். வேறு டிஃப்ரெண்ட் என்ஜாய் பண்ணலாம். வியூஸ் நல்லா இருக்கும். ஆமாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த பள்ளம் எல்லாம் கொஞ்சம் சிலப்போ வெளிதாகும், சிலப்போ சின்னதாகும். அப்படியே டிஃப்ரெண்டாக நேத்தியே வந்துட்டோம். நேற்று சரியான மழை, எங்கேயுமே போகல, ரூம்லேயே இருந்துட்டோம். இது ஒன் வே தானே போகிறது மட்டும்? அவன் நம்ம ஆஃப் ரோடு வந்து இது ஒன்று மாதிரி தான். ஆப்போசிட் வண்டி வரும், நம்ம ஆஃப் ரோடு வண்டி எல்லாமே இது வழி வந்து அந்த வழி வேற ஒரு வழி இருக்குது அப்படி. ஆமாம், இல்லை கோட்டமலை வியூ பாயிண்ட்ஸ். இருமா இறங்கி வா தம்பி, இங்க வேறு இடுக்கி டேம் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் இடுக்கி டேம் தெரியுது. ஆமாம், நெக்ஸ்ட் போகிறோம். அந்த சொன்னாங்க ஒரு 200 மீட்டர் வாக். ஓகே ஓகே ஓகே. இந்த இங்கே தான் நம்ம வியூ பாயிண்ட். அங்கே தான் வந்து மலை சொல்ல யானை இருக்குது. எல்லாமே அந்த சைடு தான். மிஸ்ட் நேரம் ஒன்றும் பார்க்க முடியும். இதுதான் நம்ம வியூ. ஓகே ஓகே இந்த பிளேஸ் தான் இது. ஓகே ஓகே ஓகே. இதான் நம்ம வியூ. இதுதான். ஓகே. ஆனால் அந்த மஞ்சனால உங்களுக்கு ஒன்றும் பார்க்க முடியாது. புரியுது. நம்ம ஃபஸ்ட்டு கோட்டமலை வியூ பாயிண்ட்ஸ் வந்திருக்கோம். அதான் ஃபஸ்ட்டு சைட்டு. நானும் என் பையன் அரண்ட போயிருக்கேன் ஜீப் ரைடிங் பார்த்துட்டு. என்ன ஃபோட்டோ எங்கே எடுக்க போகிற? வா அங்கே போவா, எண்டுக்கு போவா. எண்டுக்கு தாண்டா எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ண முடியும். அங்கேயே இறங்கிருக்கலாம் அவரோட போயிட்டு விட்டீங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நானும் அவரு போய்ட்டுறேன். வேணா நீ இங்கே எடுத்துட்டியா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உருவிட்ட? நீ கதை என்னன்னு தெரியாது எனக்கு தம்பி. அப்படி வா கோட்டமலை வியூ பாயிண்ட் நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. ஒருத்தன் அரண்டு போய் பயந்து போய் உட்காந்துருக்கிறான். ஃபுல் மிஸ்ட்டு, டாப் வியூவில் மிஸ்ட்டு. இங்கே பாருங்க வியூஸ், முன்னாடி வியூ பாருங்க. பாருங்க இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்ஸ். கிரீன் கலர் ஜீப். அதனால கிரீன் கலர் என்ஜாய் பண்ணுறான். கோட்டமலை வியூ பாயிண்ட்ஸ், காற்று, பெஸ்ட்டு. இதாண்டா வாழ்க்கை. அங்கே போடுறான். இதுதாண்டா வாழ்க்கை. என்னாச்சு? ஏன் சூப்பராக இருக்கு. ஃபோட்டோ எடுத்துக்கடா. ஓகே, ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ கட் பண்ணி பயப்படக்கூடாது, ஜாலியாக இருக்கும். கத்த இங்கே வரு. நெட்ஜில் இருக்கும். சரியான காட்டு. போலாம். எங்கே வா?